Coming back to another session of zoology, children, gene therapy. What is this gene therapy? ஒருவேளை a person is born with a hereditary disease. Hereditary diseaseல அவர் பிறந்திருக்கார். அவருடைய பிரச்சனையை கரெக்டிவ் தெரப்பி மூலமாக அந்த டிசீஸ்லேருந்து வெளியே வர முடியுமா? Can a corrective therapy be given for such disease? எதுக்கு? ஹெரிடிட்டரி டிசீஸ், ஜீனில் ஏதோ பிரச்சனை, பரம்பரையே ஏதோ பிரச்சனை, அவங்களால வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் கேன் பி டன் த்ரூ த ப்ராசஸ் கால்ட் ஜீன் தெரப்பி. தெரப்பினாலே ட்ரீட்மெண்ட்டு, ஜீன் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து அவரை சமாளிக்க வைக்கலாம், பாதுகாக்கலாம். எப்படி? And this process that involves in the transfer of normal gene into a person's cells that carries one or more mutant alleles. இந்த எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ, எது சேஞ்ச் ஆயிருக்குதோ அந்த அலீல அந்த ஜீனை எடுத்துட்டு நார்மல் ஜீனை அந்த இடத்துல பொருத்துவதன் மூலமா அந்த பர்டிகுலர் நபருக்கு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிடலாம். அண்ட் expression of that normal gene in that person that will result in a functional gene product, and that action will produce a normal phenotype. Okay, so normal phenotype க்கு normal morphological characters க்கு அவர் வந்துருவாரு. இப்போ delivery of that normal gene that is accomplished, that is completed by using what? யூசிங் அ வெக்டார். ஒரு வெக்டார், ஒரு உதவியான ஒரு துணைக்கோளோட இதை பண்ண முடியும். ஸோ மெயின் ஒர்க் ஆர் மெயின் த்ரஸ்ட் ஆஃப் திஸ் ஜீன் தெரப்பி, இட் ஹாஸ் பீன் டைரக்டட் அட் அ சிங்கிள் ஜீன் மியூச்சுவேஷன் அண்ட் இட் இஸ் கால்ட் இன் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோஃபீலியா. எங்கெங்கெல்லாம் இது நடத்த வச்சிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்லையும் ஹீமோஃபீலியாலையும் இது நடக்குது. And at present most genetic diseases they have no effective treatment, and so gene therapy could offer hope for many people. ஒரு சில ட்ரீட்மெண்ட்ல எந்த ரிசல்ட்டுமே இல்லை, ஆனால் ஜீன் கரெக்ஷன் மூலமாக அந்த பர்டிகுலர் வியாதிக்கு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர். ஒன் இஸ் gene augmentation therapy that will involve insertion of DNA into a genome. Genome na ஒரு set of gene இல்லையா, to replace the missing gene product. And gene inhibition therapyங்கிறது அந்த ஜீனை ஸ்டாப் பண்றது. ஓகே, ஸ்டாப் பண்ற தெரப்பி. That involves the insertion of the antisense gene which inhibits, which stops the expression of the dominant gene. ஒன்று gene augmentation, இன்னொன்று gene inhibition therapy. ரெண்டு மூலமா பண்ணலாம். And two approaches are there to achieve gene therapy. One is somatic cell gene therapy and another one is germ-line gene therapy. somatic cell அப்படின்னு சொல்லும்போது பாடி செல்லில், germ-line gene therapyன்னு சொல்லும்போது செக்ஸ் செல்லில். இதன் மூலமாகவும் தெரப்பி கேன் பி டன். இப்போ somatic cell gene therapy அப்படின்னு சொல்லும்போது that involves in the insertion of the fully functional or expressible gene into a target somatic cell, body செல்லுக்குள்ள இதை அனுப்பி வச்சிருவாங்க to correct the genetic diseases and permanently இது பெர்மனன்ட். ஆனால் germ-line gene therapyங்கிறது it is the introduction of DNA into a germ cells and that is passed on to the successive generations. Able to get me? And gene therapy பொறுத்த வரைக்கும் gene therapy involves isolation of a specific gene isolate பண்றாங்க, and it will make into many copies and inserting them into the target cellக்குள்ள அனுப்பி வைப்பாங்க to make a desired protein உருவாகிடும். And absolutely it is essential for gene therapist to ensure that gene is harmless இருக்கணும் யாருக்கு, பேஷண்ட்டுக்கு, and appropriately expressed இருக்கணும், and that the body immune system should take it
and it should not have any reaction for the foreign protein produced by the new genes. இப்படி நியூ ஜீன்ஸை நம்மளோட உடம்புல கொடுக்கும்போது எந்த ரியாக்ஷனும் அது கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த ஆள் அவ்வளோதான். ஓகே, ஒன்று தெரப்பி ஃபெயிலியர், ஆளும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, ஜீன் தெராப்பி பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. இதில் இங்கே ரீகாம்பினன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹெச்பி வேக்சின் நம்ம பார்த்தோம்ல, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ரீகாம்பினன்ட் வேக்சின் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி, இதை தான் அந்த ஜீன் பார்த்தோமே, ஹெச்பிஎஸ்ஏஜி ஜீன். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின் சில்ட்ரன். இதெல்லாம் 1 மார்க், இதெல்லாமே நீட்டில் கேன் பி ஆஸ்ட். It was launched in 1997 and it was marketed by the name called Recombivax and Energix B அப்படின்ற பேரில் தான் இது வித்துட்டு இருக்காங்க. And India is the 4th country in the world after USA, France and Belgium. And to develop what? Indigenous hepatitis B vaccine. நம்ம நாட்டிலே நாமளே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை நம்ம தயார் பண்ணி கொள்ளுகிறோம். இது உலக நாடுகளே நம்ம 4வது உலக நாடாக இந்தியா விளங்குகிறது. இதில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை நம்ம நாட்டுக்குரியது நாமளே தயாரித்து கொள்வதில். ஓகே, யூ கேன் சி திஸ் ஸ்கெமாட்டிக் ரெப்ரசன்டேஷன். பாக்டீரியல் டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. இது பிளாஸ்மிடு. இது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்லேருந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஜீன், இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ரீகாம்பினன்ட் பாக்டீரியம்குள்ளே அனுப்புகிறாங்க. ஓகே, அண்ட் மெனி காப்பீஸ் ஆர் மேட். வேர் சில்ட்ரன்? இப்போ லாஸ்ட் இன்சுலின்லேயே பார்த்துட்டோம். இதில் ஃபர்மெண்டேஷன் டேங்க்ல. ஓகே, அண்ட் தோ ஹெச்பி ஆன்டிஜன்ஸ் ஆர் கிரியேட்டட். HB vaccine is produced in this way. Extraction and purification of HB vaccine. Recombinant yeast cell multiplying and producing HB antigen in the fermentation tank. Okay, and inga pathikalam difference between somatic cell gene therapy and germline gene therapy. Enna therapeutic genes they transferred into the somatic cells. Inge germ cells kulla, and introduction of genes into bone marrow cells and blood cells, skin cells. Inge genes they are introduced into eggs and sperms and will not be inherited in later generations. இது somatic தானே, அதனால அடுத்த ஜெனரேஷனுக்கு இது பாஸ் ஆன் ஆகாது. பட் ஹியர் திஸ் இஸ் ஹெரிட்டபிள் அண்ட் பாஸ்ட் ஆன் டு த லேட்டர் ஜெனரேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நிறைய பிள்ளைங்களுடைய 1 மார்க்கை குடித்த பாக்ஸ் இது. இது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெராப்பி வாஸ் given in 1990 by French Anderson to a 4-year-old girl with adenosine deaminase ADA deficiency-க்கு இதை கொடுத்தாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட்டு இந்த ADA deficiency or SID, severe combined immunodeficiency, it is an autosomal recessive metabolic disorder children and it is caused by எப்படி அப்படின்னா ஒன்று டெலிஷன் இல்லைனா ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாத ஜீன் கோடிங் ஆஃப் ADA என்சைம்க்கு. அண்ட் இன் தீஸ் பேஷண்ட்ஸ் என்ன நடக்கும்னா T lymphocytes வேலை செய்யாது and they cannot elicit immune responses against invading pathogens. நம்ம உடம்புக்குள்ள பேத்தோஜென்ஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு T லிம்போசைட்ஸால் தர முடியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த ADA என்சைமு இல்லைங்க, டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இது. அண்ட் ரைட் அப்ரோச் ஃபார் திஸ் SID ட்ரீட்மெண்ட் would be given the patient functioning ADA which breaks down toxic biological products. So ஒரு சில குழந்தைகளில் ADA deficiency could be cured by bone marrow transplant பண்ணுறதன் மூலமாக இந்த ADA deficiency-யை இது பண்ணலாம். And severe defective immune cells that could be replaced by healthy immune response cells
ஃப்ரம் த டோனார் கிட்ட இருந்து இந்த இம்யூன் செல்ஸை வாங்கினா இந்த குழந்தைங்களை காப்பாற்றலாம். And some patients that can be treated by enzyme replacement therapy and in which functional ADA is injected into the patient. இப்போ என்ன ஆகும்னா during this gene therapy lymphocytes from the blood of the patient remove பண்ணிடுவாங்க and grown in a nutrient culture mediumல grow பண்ண வைப்பாங்க and healthy and functional human gene ADA cDNA encoding this enzyme is introduced into the lymphocytes using a retrovirus மூலமா இதை உள் புகுத்திடுவாங்க. அப்படி the genetically engineered lymphocytes they subsequently returned to the patient. Then these cells are not immortal. இந்த செல்ஸ் வந்து சாகக்கூடியது இல்லை. அதனால the patients requires periodic infusion of such genetically engineered lymphocytes கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. So the disease could be cured permanently if the gene for ADA isolation from the bone marrow cells are introduced into cells and in the early embryonic stages. இதை ஏன் ஒரு மார்க் போன பக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெசனில் evaluation பார்ட்ல ஓகே நல்ல வேலை இதில் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் இயர் எடிஷனில் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு தான் ஆன்சர் இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்ற ஆன்சரை தான் எழுதியிருந்தாங்க. பட் ஆன்சர் வந்து சிட்டு தான். புக்கிலேயே இதான ஆன்சர் இருக்குன்னு பசங்க நம்பிட்டாங்க. இதே கேள்வி கேட்டிருந்தாங்க, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு எழுதியிருந்தாங்க. பட் ஆன்சர் இஸ் சிட். புக்கில் தப்பாக பிரிண்ட் ஆகிருந்தது, பட் கீழே இந்த சிட்டு தான் இருந்துச்சு. அதனால் நிறைய பேரோட 1 மார்க் போன கேள்வி இது. 1 மார்க் போன பக்கம் இது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஈவன் ஆஃப்டர் இஃப் இட் இஸ் கிவன் இன் த புக் யூ ஹாவ் டு கன்ஃபார்ம் வித் த டெக்ஸ்ட் பார்ட். And coming to stem cell therapy. Stem cells பொறுத்த வரைக்கும் it is undifferentiated mass of cells நம்ம பார்த்துட்டோம். And most of the multicellular cell animalsல இருக்கிறது. And these cells they maintain the undifferentiated state even the undergoing numeric mitotic divisions. So stem cell பொறுத்த வரைக்கும் it has a potential to revolutionize the future of medicine and the ability to regenerate damaged or diseased organs திருப்பி கொண்டு வந்துட முடியும். ஏன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு it has a capacity of self renewal and it has a capacity to exhibit cellular potency இதுக்கு இருக்கு. And the stem cells can differentiate into any type of cells that are given. ஏன்னா it is derived from any of the 3 germ layers called ectoderm, endoderm and mesoderm. அதனால தான் இதை சொல்லும் பொழுது இதோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸு இந்த ஸ்டெம் செல்லு அப்படியே க்ளோன் பண்ணுறதன் மூலமாக நிறைய காப்பீஸ் உருவாகுது. பட் when it is given to the muscle செல்லாக மாறிடும். It can be given or used as a red blood corpuscles இருக்கலாம். And it can be used as a neurona இருக்கலாம். எந்த செல்லாக எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோமோ அந்த செல்லாக இந்த ஸ்டெம் செல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஓகே, அண்ட் நம்ம இதை நிறைய படிச்சிட்டோம், 10th நம்ம படிச்சிட்டோம். அண்ட் திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெராப்பி ஏற்கனவே இருந்தது. தோ பாக்டீரியம் கேரிங் பிளாஸ்மோடியம் வித் cloned நார்மல் ஹியூமன் ADA ஜீன். இது ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோவைரஸ் இது. ஓகே, ரெண்டையும் சேர்த்தா cloned DNA gene is incorporated into virus. Okay, and retrovirus infects T cells. They transfer ADA gene to the cells. Cells are grown in culture to ensure ADA is active. இதை குழந்தைக்கு உள்ள அனுப்பி வைக்கிறாங்க.
genetically altered cells are implanted into produce DNA, ADA. Okay? And mammals பொறுத்த வரைக்கும் two main types of cells are there. One is embryonic stem cell, இன்னொன்று adult stem cells இருக்குது. இதில் embryonic stem cells பொறுத்த வரைக்கும் they are pluripotent and they can produce 3 primary germ layers இல்லையா? ஒன்று ectoderm, mesoderm and endoderm. Embryonic stem cells பொறுத்த வரைக்கும் they are multipotent stem cells and they can differentiate into any number of types of cells. So embryonic stem cells பொறுத்த வரைக்கும் they are isolated from the epiblast tissue. Underline this, children. This is 1 mark question. Of the inner mass, cell mass of the blastocyst, and when they are stimulated, this embryonic stem cells they can develop into more than 200 types of cells. இதுவும் ஒரு 1 mark question mark பண்ணிக்கோங்க. And this embryonic stem cells are not deadly. It does not have any death. So they can proliferate, they can divide in a sterile culture medium and they maintain the undifferentiated state. இது வந்து embryonic stem cells. Adult stem cells, they are found in the children and adultsலையும் இருக்கு. Adults பொறுத்த வரைக்கும் somatic stem cell and they can divide and create another cell similar. அதே மாதிரி இன்னொரு செல்லை உருவாக்க முடியும். And most of the stem cells, adult stem cells are multipotent and they can act as a repair system of the body and replenishing adult tissues. The red bone marrow, it is very, very, very rich in the adult stem cells. Okay. And important and potential application of the human stem cells பொறுத்த வரைக்கும் it is a generation of the cells and the tissues that could be used for cell based therapies எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். And human stem cells could be used to test new drugs. புதிய வகையான மருந்துகளை உருவாக்குவதும் அதை சோதனைக்குட்படுத்துவதற்கும் இந்த stem cell therapy and gene therapy, stem cell therapy is very, very, very important. 4 different terms you have to learn. One is totipotency. Totina total na artham. It is the ability of a single cell that can divide and produce all the differentiated cells in an organism. Pluripotency அப்படினா plurina several na artham. It refers to the stem cells that has the potential to differentiate into any of the 3 germ layers: ectoderm, endoderm, mesoderm. Multipotency na many na artham. It refers to the stem cells that can differentiate into various types of cells that are related. For example, blood stem cells can differentiate into lymphocyte, monocyte and neutrophils. Oligopotency, oligo na few nartham. It refers to the stem cells that can differentiate into few cell type only. For example, lymphoid and myeloid stem cells. இதை கேட்கலாம். Example for oligopotency na lymphoid and myeloid stem cells. And that can be differentiated into B and T cells. But not RBC. RBC அது உருவாக முடியாது. And unipotency na ஒரே ஒரு capacity மட்டும்தான் இருக்கு. It refers to the ability of the stem cells to differentiate into only one type of cell. Okay? And stem cell banking பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். Stem cell banking it is an extraction, processing, storage of the stem cells so that it can be used for many treatment in the future when required. Okay, so amniotic cell bank, it is a facility that stores stem cells derived from the amniotic fluid for the future use, and it can be stored in the banks especially for the use of the individual. And பேங்கிங் காஸ்ட் இப்போ எப்படி ஒரு பேங்க்கில் நகை கடையில் அல்லது நகை பேங்க்கில் வந்து நான் என்னுடைய ஜுவல்லெல்லாம் உள்ளே வைக்கிறேன், எனக்குன்னு ஒரு லாக்கர் இது பண்ணி அதுக்கு நான் வாடகை கட்டணும். அந்த மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும். அண்ட் கார்ட் பிளட் பேங்கிங்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஃப்ரம் தி அம்பிளிக்கல் கார்டு. இதுதான் தொப்புள் கொடியிலேருந்து அப்படின்னு சொல்லி ஆடெல்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த அம்பிளிக்கல் கார்டு இருக்குல்ல, அதை கட் பண்ணி கீழே தானே போடுறாங்க. அப்படி கீழே போடாமல் இந்த ஸ்டெம் செல் இந்த பேங்க்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை வளரும்போது அப்படின்னா அதுலேருந்து அந்த செல்ஸை கல்ச்சர் பண்ணி
அந்த செல்ஸ் இந்த குழந்தைக்கு இன்சர்ட் பண்ணி அதன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. And while umbilical cord and cord blood are the most popular source of stem cells, the placenta, amniotic sac, amniotic fluid are also rich in terms of both quantity and quality. இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு வந்துடலாம். Early daysல selective breeding methods were carried to improve the genetic characteristics of the livestock and other domestic animals. But with the advent of modern technology, with the help of the modern technology, இப்போ நிறைய transgenic animals உருவாக்கப்பட்டிருக்கிறது. That is manipulations at the genetic level to get desired characters in animals. ஓகே, எனக்கு வந்து ப்ளூ கண்ணில் இருக்கிற குழந்தை தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஜெனிசிஸ் இஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆர் எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ இன்டு த ஜீனோம் ஆஃப் தி அனிமல் டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் அ ஸ்டேபிள் ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ். ஓகே, ஃபாரின் டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் டிரான்ஸ்ஜீன்னு சொல்லணும். And the animals that are produced by DNA manipulations transgenic animals ன்னு சொல்லணும். இல்லைனா genetically engineered or genetically modified organisms GMO அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோ பாருங்க, இது ஹியூமன் ஜீனு. இந்த எக் டோனார் வந்து ஒரு ஆடு. ஓகே, இப்போ ஹியூமன் ஜீனை எடுத்து இங்கேருந்து எக் வருது, இது இங்கே டோனார் வருது, இங்கேருந்து ஜீன் வருது. ஓகே, எக்குக்குள்ளே இந்த ஜீனை இன்சர்ட் பண்ணுறாங்க. மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஜீன். இதை ஒரு ஆட்டுக்குள்ளே வச்சு இதை டெவலப்மெண்ட் விதின் த ஹோஸ்ட் கோட். இப்போ இது என்னவாயிடும்னா இதுக்கு பிறக்கிறது, இது உள்ளேருந்து உருவாகி இருக்கு இல்லையா ஒரு எம்ப்ரியோ, அது ஒரு குட்டி போடும்ல, அந்த குட்டிக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிக் கோட். ஏன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெனிக் கோட் எதுக்கும் பிறந்த ஒரு ஹியூமன் ஜீனுக்கும் ஒரு ஆட்டோடைய எக்குக்கும் பிறந்தது. இப்போ மில்க் ஃப்ரம் த டிரான்ஸ்ஜெனிக் கோட், இதுலேருந்து பால் எடுக்கிறாங்க. இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே சத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and various steps that are involved in the production of transgenic organisms: identification, separation of desired gene எடுக்கிறாங்க, selection of the vector, that is generally virus or direct transmission, combining of desired gene with the vector, and introduction of the transferred vector into cells இருக்கலாம், tissues இருக்கலாம், embryo இருக்கலாம், mature individual இருக்கலாம், and demonstration of the integration and expression of the foreign gene in transgenic tissues or animals. Transgenic animals such as mice, rat, rabbit, pig, cow, goat, sheep and fish இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேனோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது, எத்திக்கல் இஷ்யூ. யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ், இதன் மூலமாக என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, transgenesis, it is a powerful tool to study gene expression and developmental process in higher organism. Transgenesis that is helpful in the improvement of the genetic characters. And transgenic animals, they serve as a good models for understanding human diseases, which help in the investigation of new treatment for the diseases. Enna transgenic models exist for many human diseases. Edalana cancer, Alzheimer's, cystic fibrosis, rheumatoid arthritis, sickle cell anemia. And transgenic animals, they are used to produce proteins which are important for the medical pharmaceutical applications. Transgenic mice are used for the testing the safety of vaccines. இப்போ கொரோனா வைரஸ்க்கு எந்தெந்த கண்டுபிடிச்சி எதுக்கெல்லாம் போட்டாங்கன்னு தெரியாது. And transgenic animals, they are used for testing toxicity in animals that carry genes with make them sensitive to toxic substances than that non-transgenic animals. They are exposed to toxic substances and their effects are studied. And transgenesis, they are very important in improving the quality and quantity of milk, meat, eggs, wool production
and in addition to the testing drug resistance. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகே, அண்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் த டிசீசஸ்ஸு, ஆன்டிடாக்சின்ஸு, பாக்டீரியல் வைரல் வேக்சின்ஸு, பிளட் ப்ராடக்ட்ஸ், ஹார்மோன், இது எல்லாமே பயோடெக்னாலஜி மூலமாக லிவிங் சிஸ்டம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அண்ட் ரீகாம்பினன்ட் ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், ஹியூமன் growth ஹார்மோன், ரீகாம்பினன்ட் வேக்சின், ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் லைக் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் அவைலபிள் டுடே. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் they are bioreactors used as a desirable proteins and monoclonal antibodies இருக்கு பார், they used to treat cancer, heart disease, transplant rejection, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. Natural protein adhesives, non-toxic, biodegradable, rarely trigger an immune response, hence it could be used to reattach tendons and tissues, full activities in teeth and repair broken bones கெல்லாம் இதை யூஸ் பண்ணுகிறார்கள். Okay, hope you understood. Thank you so much. May God bless you.